செய்திகள். வணக்கம். ஐதமிழ் டிவியின் பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ரினோபிரியா ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். ரயில் மீது சாகசம் செய்த நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல். நோவாஸ்கோசியாவில் அதிகரிக்கும் காட்டுத்தீ. தமிழர்கள் மீதான இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக நீட்சி பெற்றுள்ளது என ரவிகரன் தெரிவிப்பு. காற்றாலை கனிய மணல் அகழ்வு தொடர்பில் 13வது நாளாக தொடர் போராட்டம். இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் இன்று. காசாவில் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் குண்டுவீச்சு. தொடர்பான விரிவான செய்திகள். ஒன்ராரியோவில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த ரயில் மீது சாகசம் செய்த நபருக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த ரயில் மொன்ட்ரியலில் இருந்து ஒட்டாவா நோக்கி பயணித்தது. குறித்த நபர் ரயில் மீது ஏறி சாகசம் செய்து ஏற்படுத்திய அசம்பாவிதம் காரணமாக குறித்த ரயில் நிறுத்தப்பட்டதுடன் பயணமும் பல மணி நேரம் தாமதமானது. ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் ஸ்டார்மாண்ட், டாண்டாஸ் மற்றும் கிளான்ஹெர்ரி பிரதேசங்களை சேர்ந்த அதிகாரிகள் அலெக்சாண்ட்ரியா நகரின் வடமேற்கே தண்டவாளத்திற்கு நிறுத்தப்பட்டிருந்த அந்த ரயிலுக்கு அருகில் குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். மிகைப்படியான சேதம் விளைவித்தல் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரயில் பாதை அமைந்துள்ள நிலத்தில் அத்துமீறி நுழைதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சந்தேக நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. ரயில் மீது ஏறி சாகசம் செய்தவர் ரயிலின் பயணிகளில் ஒருவரா என்பது குறித்து இதுவரையில் தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. ஒட்டாவா நகரத்தில் இந்த ஆண்டு 5வது தட்டம்மை நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு இடங்களுக்கு பயணித்தவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒட்டாவா பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தட்டம்மை நோய் பாதிப்புக்கு உள்ளான குறித்த நபர் அண்மையில் மேற்கு கனடாவுக்கு சென்றிருந்த போது நோய் தொற்றுக்கு ஆளானதாக தெரிய வருகின்றது. இந்த நபர் சென்று வந்த இடங்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. எந்த இடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் இருந்தவர்கள் அடுத்த 21 நாட்களுக்கு தம் உடலில் ஏற்படும் அறிகுறிகளை கண்காணிக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோவாஸ்கோஷியா மாகாணத்தில் உள்ள அன்னாபோலிஸ் கவுண்டியில் கட்டுப்பாட்டை மீறி காட்டுத்தீ பரவியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறும்படி அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வெளியேறும் மக்கள் 72 மணி நேரத்துக்கான அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், அடையாள அட்டைகள் மற்றும் சாவிகள் முதலானவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் தங்களது ஃப்ரெஷ்டவுன் தீயணைப்பு நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஹெல்பர்டா மாகாண அரசும் 22,000க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அறிவியல் சங்கம் என்ற தொழிற்சங்கமும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டுள்ளது. கடந்த 16 மாதங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் மத்தியஸ்த செயல்முறைக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஊழியர்களுக்கு அடுத்த 4 ஆண்டுகளில் 12% ஊழிய உயர்வு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்குமாறு அந்த தொழிற்சங்கமும் தனது உறுப்பினர்களுக்கு பரிந்துரைத்துள்ளது. தாம் எதிர்பார்த்த அனைத்தும் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்றாலும் தங்கள் உறுப்பினர்களின் முக்கிய கோரிக்கைகளான அதிக ஊதியம் மற்றும் மேம்பட்ட சலுகைகள் இதில் இடம்பெற்றுள்ளன என தொழிற்சங்க தலைவர் மைக் வாக்கர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் பல மாத கால கடுமையான உழைப்பின் விளைவு என்று அல்பர்டா மாகாண நிதியமைச்சர் நெட் ஹார்னர் பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய இனத்தின் மீது பேரினவாத இலங்கை அரசு கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு செயற்பாடு தற்போது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாடாக நீட்சி பெற்று காணப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு வல்லிபுனம் இடைக்காட்டு சந்தை பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற செஞ்சோலை வளாக படுகொலை நினைவேந்தலில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். உலகில் மிக கொடூரமான தாக்குதல்களை, படுகொலைகளை மேற்கொண்ட ராணுவங்களில் இலங்கை ராணுவமும் ஒன்றாகும். வெள்ளை சீருடையோடு கல்வி கற்க சென்ற எமது பிள்ளைகளின் மீது விமானம் குண்டுமழை பொழிந்தது. எமது பிள்ளைகளின் வெள்ளை சீருடைகள் குருதியால் நனைந்து சிவப்பு சீருடையாக மாறியிருந்த கோலம், உடல்கள் சிதறி கிடந்த நிலைமை, இத்தகைய கொடூரமான சம்பவத்தை யாருமே மறந்துவிட முடியாது. கடந்த கால அரசாங்கங்கள் மிக அதிகளவில் ஆக்கிரமிப்புகளையும் அபகரிப்பு செயற்பாடுகளையும் தீவிரமாக மேற்கொண்டிருந்தன. தற்போதைய அரசாங்கம் அந்த நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரு அரசாக தெரியவில்லை. எமது மக்களின் அபகரிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்க
விடுவிக்கப்படும் என்று கூறுகிறார்களே தவிர விடுவிப்பதாக தெரியவில்லை. தமிழ் தேசிய இனத்தின் மீது இன அழிப்பு நடத்திய கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடத்தியவர்கள் அதற்கு உரிய பொறுப்பு கூறலை செய்கின்ற காலம் வரும். உரிய தீர்வு கிட்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக காத்திருப்போம். படுகொலைகளின் போதும் எமக்கான விடுதலைக்காக போராடி உயிரிழந்தவர்களுக்கு தொடர்ந்து அஞ்சலிகளை செலுத்துவோம் என்றும் அவர்களை நினைத்திருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். மினுவாங்குடையில் T56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 45 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி, மெகசின் மற்றும் 14 தோட்டாக்கள், ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் மெகசின், 2.5 மில்லிமீட்டர் தோட்டாக்களின் 9 சுற்றுகள், 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களின் 9 சுற்றுகள், 3 வாள்கள் மற்றும் 2 கத்திகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மன்னாரில் இடம்பெறும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடு தொடர்பிலான இறுதியான தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்தும் போராடுவோம் என்று இன்றைய தினம் 13வது நாளாகவும் போராட்டத்தை தொடர்ந்தனர். மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறும் 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை செயற்திட்டங்களை 1 மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னதாகவே கடந்த வாரம் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் 1 வார காலம் காற்றாலை செயற்திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனினும் அவரது வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் நள்ளிரவு நேரங்களில் காற்றாலை செயற்திட்டங்களுக்கான உதிரி பாகங்கள் மன்னார் நகருக்குள் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொண்டு செல்லப்பட்டது. இந்த பின்னணியிலேயே ஜனாதிபதியின் வாக்குறுதியிலும் நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுவதன் அடிப்படையில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கையில் சந்தையில் கீரி சம்பாவுக்கு மட்டும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதற்கு தீர்வு காணப்படாவிட்டால் மாற்று அரிசி வகையான GR11 40,000 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் பற்றாக்குறை மோசமடைந்தால் இறக்குமதி முடிவு செயல்படுத்தப்படும் எனவும் தற்போதைய சிறுபோக அறுவடையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பொலனறுவை களஞ்சிய சாலைகளில் 85,000 மெட்ரிக் டன் கீரி சம்பா இருப்பதாகவும் அதில் ஒரு தொகையை சந்தைக்கு விடுவித்தால் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இல்லையெனில் வெளிநாடுகளில் இருந்து கீரி சம்பாவை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய தலைநகர் டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் முப்படைகளின் மரியாதையை ஏற்ற பிரதமர் மோடி 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்தோருக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. தீவிரவாதத்துக்கு நிதி அளித்து அதனை ஊக்கப்படுத்துவோரையும் அளிப்போம். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அஞ்சாது. அணுசக்தி துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்த இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவுக்கு எனது பாராட்டுக்கள். இந்தியாவுக்கு என்று விண்வெளி நிலையம் விரைவில் நிறுவப்படும். வெளிநாடுகளின் சமூக வலைதளங்களை நாம் ஏன் சார்ந்திருக்க வேண்டும்? சொந்த நாட்டின் சமூக வலைதளம் குறித்து நமது இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். உலகின் சந்தையை இந்தியா ஆள வேண்டும் எனவும் தெரிவித்தார். சுதந்திர கொண்டாட்டத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் பல அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். லத்தீன் அமெரிக்க போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தெற்கு கரிபியன் கடலில் வான் மற்றும் கடற்படை படைகளை நிலைநிறுத்த அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. உலகளாவிய பயங்கரவாத அமைப்புகளாக நியமிக்கப்பட்ட லத்தீன் அமெரிக்க போதைப்பொருள் கடத்தல்காரர்களை தடுக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ சொத்துக்களின் கூடுதல் உறுதிப்பாட்டில் P-8 உளவு விமானங்கள், போர்க்கப்பல் மற்றும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை அடங்கும் என கூறப்படுகின்றது. இந்த செயல்முறை பல மாதங்கள் தொடரும் என்றும் சர்வதேச வான்வெளி மற்றும் சர்வதேச நீர்நிலைகளில் அவர்கள் செயல்படுவதே திட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காசா நகரின் கிழக்கு பகுதியில் விமானம் மூலம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேலிய படை அங்குள்ள வீடுகளை தரைமட்டமாக்கியுள்ளதுடன் அங்கு 11 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு தயார் என்று ஹமாஸ் அமைப்பு மத்தியஸ்தர்களிடம் குறிப்பிட்டிருக்கும் நிலையிலேயே இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்கள் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தூன் பகுதியில் வீடு ஒன்றின் மீது இஸ்ரேலிய படை நடத்திய செல்குண்டு வீச்சில் 8 பேர் கொல்லப்பட்டதாக குடியிருப்பாளர்கள் மற்றும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் சுஹையா புறநகர் பகுதியில் அருகே இடம்பெற்ற வான் தாக்குதல் ஒன்றில் ஆடவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். காசா நகரின் 3வது புறநகர் பகுதியான துபாவில் இடம்பெற்ற செல் தாக்குதல்களிலேயே எஞ்சிய 2 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஐதமிழ் டிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளைய தினம் எதிர்பாருங்கள். வணக்கம். ஐ தமிழ் செய்திகள்.